வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2025 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுல உண்மையாகவே எனக்கு சரியான சந்தோஷம். என்னென்றால் இந்த வீடியோ எதை பற்றினு சொன்னால் கொஞ்சம் குதர்க்கமான வீடியோ உண்டு. என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய ஒருவர் சுவிட்சர்லாண்டுக்கு தன்னுடைய அரசாங்க உத்தியோகபூர்வ ஒரு பயணம் ஒன்றை அரசாங்கத்தின் காசில் என்பிபி பாராளுமன்ற அமைச்சர் ஒருத்தர் போக வலிக்கிட்டு இருக்கார். ஸோ நான் அப்போ அங்கே இல்லை, நான் இப்போ இங்கே சுவிட்சர்லாண்டில் நிற்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரிந்த எனக்கு குளிருக்குல்ல, நான் அவனுக்கு கதைக்க விரும்பல. ஸோ அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த அரசாங்க செலவிலேயே தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள், பிஏ பொம்பளை ஒரு ஆள் கூட்டி கொண்டு போக வலிக்கிட்டு இருக்கார். எங்கட அந்த நல்லம்மா எம்பி இருக்காரு தானே, சாமர சம்பத் தசநாயக்கு, இவர் பாராளுமன்றத்தில் கதைச்சி வச்ச ஆப்புண்டு அவர்கிட்ட வாயாலேயே சொல்கிறதுண்டு. இந்த வீடியோட போகிறேன், முதல் தமிழாக்கத்தோடு போகிறேன், கேளுங்க என்னண்டு. சரிதானே? ரைட். පහුගිය දවසක මට කතාවට විනාඩි 10යි. මට WhatsApp එකක් ආවා. බලුවම මම කතාවට විනාඩි 10කට කලින් මේ WhatsApp එක ආවම ටක් ගාලා බැලුවා. බලනකොට මට කෙනෙක් කිව්වා WhatsApp වලින් කෝල් එකක් කරන් ලස්සන බඩු කෑල්ලක් උස්සන් ඇමති කෙනෙක් යන්න හදනවා. ஒரு உரை ஒன்றிலே எங்களுடைய சாமர சம்பத் தசநாயக்க இவ்வாறு சொல்லுகிறார். கடந்த சில நாட்களிலே எனக்கு என்னுடைய பாராளுமன்ற பேச்சுக்கு 10 நிமிடத்துக்கு முன்னம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று வந்தது. வாட்ஸ்அப்பில் கோல் ஒன்று வந்தது. நான் அதை ஆன்சர் பண்ணி கதைத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், என்பிபி அமைச்சர் ஒருவர் லசன படு, நல்ல ஒரு அடிசரக்கு என்று சொல்லுவார்கள், மன்னிக்க வேண்டும், இப்படி ஒரு இதை நான் மொழிமாற்றம் செய்வதற்கு அதுதான் சரியான ஒரு தமிழாக்கம். லசன படு ஒன்று அவரை கூட்டிக் கொண்டு, லசன படு என்றால் அழகான அடிசரக்கு என்று சொல்லுவார்கள் தமிழில். ஸோ மன்னிக்க வேண்டும் அந்த வார்த்தை பெரியவங்களுக்கு. அதை கூட்டிக் கொண்டு வெளிநாட்டு போவதற்காக அமைச்சர் ஒருவர் முயற்சிக்கிறார் என்று சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்பட்டது. මේක ගැන පුළුවන් නම් පොඩ්ඩක් පාර්ලිමේන්තුවේ කතා කරන්නකෝ. මං හරියට නම බැලුවා, හරි නම තියෙනවා. අනුර කුමාර ජනාධිපතිතුමා අනුමත කරලා තියෙන ලිස්ට් එකම ආවා. PRO අහවලා නම තියෙනවා. කතා මට කිව්වා කොල්ලෝ පාර්ලිමේන්තුවේ ඕක දැම්ම කතා කරන්න එපා, ගිහින් ආවට පස්සේ කතා කරපන් කියලා. நான் அந்த வாட்ஸ்அப்பை சரியாக பார்த்தேன். அதிலே சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய பேர் இருந்தது. அதற்கு பிறகு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தேன், அந்த பெண்ணுடைய பேரும் இருந்தது. அப்போது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், இப்போது இதை கதைக்காதேடாப்பா, யாழ்வ கிவ்வா தென் கதாகரண்டு பாக்கியல, இப்போ இதை கதைக்காதேடாப்பா, போயிட்டு வந்தா பிறகு கதையடான்னு சொல்லி. ஆனால் நான் அதை பாராளுமன்றத்தில் கதைக்கோணுமென்று யோசித்தேன். කිව්වා ගිහින් ආවට පස්සේ කතා කරන්න දෙන්න බෑ. ස්විට්සර්ලන්තේ වගේ රටක අයිස් කඳු බදාගෙන එහෙම සැප ගන්න දෙන්න බෑ ඒගොල්ලොන්ට. நான் அவர்களுக்கு சொன்னேன், போயிட்டு வந்தால் பிறகு இதை பற்றி கதைச்சு பிரயோசனம் இல்லை. சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு குளிரான நாட்டில் ஐஸ் கட்டியையும் கட்டிப்பிடிச்சு கொண்டு அப்படியெல்லாம் இவர்கள்ட்ட மேக்சிமம் ஆற்றல் எடுக்க என்னால் விட முடியாது என்று சொல்லுகிறார். ඒගොල්ලෝ අපිට කොහොමද කිව්වේ? කිරි කලකඩි හතක් නාලා හිටපු මිනිස්සුන්ට එහෙම කියන්න පුළුවන්. එහෙම කියලානේ ගත්තේ ඡන්දේ. එහෙනම් මං කොහේ ඒක වෙන්න දෙන්න බෑ. ගිහින් ආවොත් ඌගේ මං ගිහින් ආවනේ, උඹ බම්බු ගපන් කියලා දැන්. மேலும் சொல்கிறார், இவர்கள் எங்களை என்ன சொன்னார்கள், அரசாங்கத்தினுடைய காசில் நாங்கள் கொள்ளையடிக்கிறோம், காசிலே நாங்கள் சூதாட்டங்களில் மிதக்கிறோம் என்று சொல்லித்தான் இவர்கள் அரசாட்சிக்கு வந்தார்கள் என்று சொல்ல சனமெல்லாம் சிரிக்குது. ஆனால் அப்படி சொல்லி போட்டு இவர்கள் அங்கே போய் ஆற்றல் எடுத்து போட்டு வந்த பிறகு எங்களால் அதை அனுமதிக்க இயலாது. அதோட ஒரு முக்கியம் என்னென்றால், இவர் அங்கே போய் எல்லா குளிருக்கு ஆற்றல் எடுத்து போட்டு வந்த பிறகு நான் பாராளுமன்றத்தில் கத்தேக்க இவர் சொல்லுவார், நான் போய் அங்கே சிறக்கு அடிச்சுட்டு வந்துட்டேன், நீ பம்பு காப்பாங்கன்ட்டு, நீ ஓன பம்பு அக்கறகன்னு சொல்லுவார்கள் சிங்களத்தில், நீ விரும்பின ஆணியை புடுங்கடாப்பாண்டு இவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி சிரிக்கிறார். යන්න ඉස්සරලම
ඇරලා දැම්මා ජනාධිපති ගෙන්නවා ලිස්ට් එකම ආයේ පව් කරලා ළමයාගේ නම කැපුවා. හරිද? போவதற்கு முன்னமே நான் இதை பாராளுமன்றத்தில் கதைத்தேன். ஜனாதிபதி ஓடிப்போய் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தார். லிஸ்ட்டில் பேர் இருந்தது. நான் சொன்னது சரி. ஜனாதிபதி அன்ரோகுமாரஸ்தா நாயக்கா அந்த பேரை வெட்டினார். பாவம் அந்த பெட்டை இப்போ சுவிட்சர்லாந்துக்கு போயிடாமல் போயிட்டுது. ඊට පස්සේ Facebook වලින් කොහමද ගහලා තිබ්බේ? චාමර බඩා. උඹට නම් ඊළඟ ආත්මෙත් හරියන්නේ නැහැ. හරිද? චාමර ඊළඟට උඹට චීත කැලක්වත් ආයේ ලබන ආත්මෙ හම්බෙන්නේ නැහැ. කොහොම තමයි Facebook වල ගැහුවේ. நான் வேலையை கொடுத்துட்டு இருந்துட்டேன். அடுத்த நாள் விடியெலும்பி ஃபேஸ்புக்கை பார்த்தா சாமர படு என்றா சாமான் என்று பேசுவார்கள். சாமான் என்றால் நாம் என்ற சாமான். அது நீங்கள் பிள்ளையாண்டைத்தான் நான் பொறுப்பெடுக்க இயலாது. சாமர சாமான் நீ உனக்கு அடுத்த பிறப்பிலையும் உனக்கு ஒரு பொம்பளையும் கை கிட்டாது. அடுத்த பிறப்பில் உனக்கு ஒரு சீல துணி விட கிடைக்காதுன்னு ஃபேஸ்புக்கில் எனக்கு இவர்கள் அடிக்க வலிக்கிட்டார்கள் என்பிபிக்காரர்கள் என்று சொல்லி சிரிக்கிறார். அப்படியே கூட்டமும் சிரிக்கிறது. මමත් කල්පනා කරා වැඩේ වුණාට පස්සේ කරන්න දෙයක් නැහැ. වැඩේ වෙලා ඉවරයි. මම හිතුවේ නෑ ජනාධිපතිතුමා ඔය තරම් ඉක්මනට අයින් කරයි කියලා නම. හැබැයි මට කරන්න දෙයක්වත් නෑ. පස්සේ මම කල්පනා කරා මට මේ ආත්මෙ විතරක් නෙවෙයි ඊළඟ ආත්මෙට මේක මං කරගත්ත ලොකුම පව කරගත්තේ ඒක කියලා. ඒ නිසා හැබැයි මේ පැත්තේ ළමෙල්ලු බලංගොඩ පැත්තේලු. ආරංචි විදියට ආරංචි විදියට රත්නපුර දිස්ත්‍රික්කය කියලා තමයි මටත් ආරංචි උනේ. ඒක නිසා අපිට ආවොනොත් ඒක කරනවා. ඉතින් මේක නතර කරන්න. මොකද ඒගොල්ලොන්න 3 දිනේකට එකතු වෙලා මේ රට පෙරලලා. ගිය සැරේ අපි 150 ගාණක් ඒගොල්ලෝ 3 දෙනායි. 3 දෙනෙක්ගේ බොරු අහලා පච කියලා පච වනසලා වපුරලා හිටවලා ඒගොල්ලන්ට ආණ්ඩු පෙරලලා මිනිස්සු අමාරුවේ දාන්න පුළුවන් නම් අපිටත් පුළුවන් පච නොකිය කරන වැරදි අල්ලලා දෙන්න. අපිට හොරු කිව්වා අවුරුදු 75ක්ම අපි හොරකම් කරා කිව්වා. අපි ඔක්කොම හොරු ගොඩට දාලා හම්බෙච්ච පළවෙනි තප්පරේ ඉඳන් දැන් ඒගොල්ලෝ හොරකම් කරන්න පටන් ගෙන තියෙනවා. දැන් පළවෙනි තප්පරේ ඉඳන් හොරකම් කරන්න පටන් ගෙන තියෙන්නේ. දැන් අපිට හොරු කියපු මිනිස්සු. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டு என்னென்றால் என்னோட வாழ்க்கையில் எனக்கு அடுத்த வருஷத்துலையும் அடுத்த பிறப்புலையும் என்னால் இந்த பாவத்தை என்னால் கழுவிக்கொள்ள முடியாது என்று சொல்லி சிரிக்கிறார். அதை விட அவர் சொல்லுகிறார் 76 வருடங்களாக எங்களை கள்ளர் என்று 3 பேர் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அப்போது 159 பேர் இருந்தோம், 160 பேர் இருந்தோம். 3 பேர் இருந்து கொண்டு முழு பச்சை பொய்களை சொல்லிக்கொண்டு அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எங்களை கள்ளர் என்று சொல்லி இவர் நியாயப்படுத்துகிறார். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ராமநாதன் அர்ச்சுனாவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு அதுகளில் உடன்பாடு இல்லை. தமிழகத்தை கேட்டிருப்பீங்க. இதை விட நான் சொல்கிறது கொண்டும் இல்லை. என்னென்னால் என்பிபி அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கமும் வரைக்குள்ள சொல்லி கொண்டு வர்றது நாங்கள் அநியாயமான ஆக்கள், நாங்கள் காசு அடிக்க மாட்டோம். ஆனால் குடு அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கொண்டு போகுது. அது குடுக்கார பிடிக்கிறோம். அது போன முறையும் உங்களுக்கு தெரியும். எங்களோட ஐஜிபி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இப்போ கிட்டடியில் வேலையை விட்டு திலத்தினார்களே, வாக்கு போட்டு திலத்தினார்கள். அவரை போன முறை இப்படித்தான் குடுவை கண்டுபிடிக்கிறோம்னு கண்டுபிடிச்சு கடைசியாக அவர் செஞ்சதெல்லாம் பிழை என்று வழக்கு போட்டு இப்போ நீதிமன்றங்களில் வழக்கு போய் கொண்டிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஐஜிபி இன்றைக்கு ஒரு நாளைக்கு மறுபடியும் வேறு ஒருத்தர் வழக்கை போட்டு சிங்கள மக்களுடைய அரசியலை இப்படித்தான் வழக்கு போட்டு இவர் எப்போ மாற்றாரோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன கடுங்காமெடி என்றால் வேறொரு அரசாங்கம் கொண்டு வரைகளில் இந்த அரசாங்கம் செய்த சகல வேலைகளையும் தூண்ட போகிறாங்க. அதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஆயுதங்களை தூக்கி சுட்டா வழியாக்கலை. கடும் பிரச்சனையாக தான் இருக்க போது. சுவிட்சர்லாண்ட்ஸில் இப்படி இருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ குடுபிடிக்கிறோம்ன்றே எங்களுக்கு விளங்குது. நீங்கள் நல்ல காலம். நான் என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய சகோதரங்கள் உறவுகளுடைய அண்ணா தம்பி மேற்ற
உறவுகள் சொல்வது என்னுடைய புலம்பெயர் மக்களுடைய காசில் வந்து அரசாங்க காசில் வராட்டி என்னையும் பாராளுமன்றத்தில் இதே மாதிரியே போட்டு உருட்டி இருப்பாங்க நல்ல காலம். இந்த சாமர சம்பத் தசநாயக்க யாருன்னு சொன்னால் இப்போது ஸ்ரீதரன் அவர்களை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் இருந்து வெளியால் அனுப்புவதற்காக சிறப்புரிமை ஒன்றை ஏற்படுத்திய ஒருத்தர் தான் இந்த சாமர சம்பத் தசநாயக்கன். அவருடைய கதை நெல்லம்மா, தமிழ் கதைப்பார், பதுளையை சேர்ந்தவர், நெல்லம்மா என்பி. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்பிபி அரசாங்கமும் ஒரு நல்ல அரசாங்கம் நன்றி நினைச்சு கொண்டிருக்காங்களுக்கு இந்த வீடியோ. நன்றி. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீ.